சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். ஃபாலோ ஜீசஸ் சிறுவர் ஊழியம் வழங்கும் சத்தியம் உங்களுக்குள்ளே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2ஆம் நாள் நிகழ்வுக்காக ஆண்டவரை நான் துதிக்கின்றேன். இப்பொழுது நாம் இருந்தவாறே நிகழ்வுக்காக ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல விதங்களில் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கீங்க. உமக்கு நன்றியப்பா. இந்த நாளிலும் கூட மனிதனை எவராக படைத்தீர், அவன் மீது எவ்வளவு அன்பு வைத்தீர் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இந்த நிகழ்ச்சியை முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாகவும் ஒவ்வொருவரோடும் கூட நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தம்பி தங்கச்சி, இப்போ நம்ம பாடல் வழிகளை கடந்து செல்ல போகிறோம். வண்ணத்து பூச்சியா நான் இருந்தால் என்ன பாடலை அண்ணனும் அக்காலும் பாட போகிறோம். அக்கா மறைச்சர் ஆக்ஷனை கண்டு நீங்கள் ஆண்டவரை துதிக்க போகிறீங்க. பாடல் வழிக்குள்ளே கடந்து செல்லலாமா? ரெக்கைக்காக உம்மை துதிப்பேன். சின்னஞ்சிட்டாய் நான் இருந்தால் பாட்டு பாடி உம்மை துதிப்பேன். நீந்தும் மீனாய் நான் இருந்தால் வாழை ஆட்டி உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே, என்னையும் படைத்ததில் நான் உள்ளம் தந்தீர், மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கிறீர். துதிப்பேன் பிதாவே, என்னையும் படைத்ததினால். பெரிய யானையை நான் இருந்தால் துதிக்கை உயர்த்தி உம்மை துதிப்பேன். கங்காரை போல நான் இருந்தால் குதித்து குதித்து உம்மை துதிப்பேன். அருமை கரடியானாலும் காக்கும் கர்த்தரை உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவை, என்னையும் படைத்ததினால். உள்ளம் தந்தீர், மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கிறீர். துதிப்பேன் பிதாவை, என்னையும் படைத்ததினால். நெளிந்து நெளிந்து உம்மை துதிப்பேன். பெரிய முதலையாய் நான் இருந்தால் சிரிப்பால் உம்மை துதித்திடுவேன். மயிலை போல நான் இருந்தால் தோகை விரித்து உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவை, என்னையும் படைத்ததினால். உள்ளம் தந்தீர், மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கிறீர். துதிப்பேன் பிதாவே, என்னையும் படைத்ததினால். பாட்டும் ஆக்ஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? மீண்டுமா உங்களுக்காக இன்னொரு பாட போகிறோம். அக்கா ஆக்ஷன் பண்ண போகிறாங்க. நீங்களும் சேர்ந்து ஆக்ஷனோட கூட பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ரெக்கைக்காக உம்மை துதிப்பேன். சின்னஞ்சிட்டாய் நான் இருந்தால் பாட்டு பாடி உம்மை துதிப்பேன். நீந்தும் மீனாய் நான் இருந்தால் வாழை ஆட்டி உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே, என்னையும் படைத்ததினால். உள்ளம் தந்தீர், மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கிறீர். துதிப்பேன் பிதாவே, என்னையும் படைத்ததினால்.
உயர்த்தி உம்மை துதிப்பேன். கந்தருவை போல் நான் இருந்தால் குதித்து குதித்து உம்மை துதிப்பேன். கருமை கரடியானாலும் காக்கும் கர்த்தரை நான் துதிப்பேன். துதிப்பேன் பிதாவை என்னையும் படைத்ததினார். உள்ளம் தந்தீர், மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கிறீர். துதிப்பேன் பிதாவை என்னையும் படைத்ததினார். செல்லும் புழுவானாலும் நெளிந்து நெளிந்து உம்மை துதிப்பேன். பெரிய முதலையாய் நான் இருந்தால் சிரிப்பால் உம்மை துதித்திடுவேன். மயிலை போல நான் இருந்தால் தோகை விரித்து உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவை என்னையும் படைத்ததினார். உள்ளம் தந்தீர், மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கிறீர். துதிப்பேன் பிதாவை என்னையும் படைத்ததினார். தம்பி தங்கச்சி, பாடல் ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சுல்ல? இப்போ அடுத்த பாடலை கற்றுக் கொடுக்க நம்ம பிரான்சிஸ் என்ன வராங்க. தம்பி தங்கச்சி, இந்த பாட்டில் அண்ணன் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் கொஞ்சம் கேட்கணும், சரியா? ஒவ்வொரு நாளும் தேவன் ஒவ்வொன்றையும் படைத்தார். மிருகங்களை படைத்தார், பறவைகளை படைத்தார், பூண்டு செடிகளை படைத்தார், மரங்களை படைத்தார், அருவிகளை படைத்தார். ஆனால் மனுஷனை எத்தனாவது நாள் படைத்தார்? 6ஆம் நாளிலே தேவன் மனிதனை படைத்தார், சரியா? அதை குறித்ததான இந்த பாட்டு கேட்கலாமா? வெரி குட், நல்ல கை தட்டிக்கோ. சூப்பர். மியா மியா பூனைக்குட்டி லொல் லொல் நாய்க்குட்டி. மியா மியா பூனைக்குட்டி லொல் லொல் நாய்க்குட்டி. மே மே ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடு கண்ணுக்குட்டி. மே மே ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடு கண்ணுக்குட்டி. 6ஆம் நாளில் ஆண்டவர் இயேசு இவைகளை படைத்தாரே, தம் வார்த்தையால் படைத்தாரே. 6ஆம் நாளில் ஆண்டவர் இயேசு இவைகளை படைத்தாரே, தம் வார்த்தையால் படைத்தாரே. அம்முக்குட்டி செல்லக்குட்டி கும்மாளம் தான் போடு நீ. அம்முக்குட்டி செல்லக்குட்டி கும்மாளம் தான் போடு நீ. குதித்து குதித்து ஆடு நீ, சுற்றி சுற்றி வந்துடு நீ. குதித்து குதித்து ஆடு நீ, சுற்றி சுற்றி வந்துடு நீ. 6ஆம் நாளில் ஆண்டவர் இயேசு மனிதனை படைத்தாரே, தம் கரத்தினால் படைத்தாரே. 6ஆம் நாளில் ஆண்டவர் இயேசு மனிதனை படைத்தாரே, தம் கரத்தினால் படைத்தாரே. பிள்ளைகளா, இந்த பாட்டை ஒரு முறை நீங்கள் கேட்டீங்களே? இப்போ நம்ம எல்லாருமா எழுந்து நின்று சூப்பராக செய்ய போகிறோம். செய்யலாமா? எழுப்பி நிற்கலாமா? குட், வெரி குட். அடே, உடனே கை தட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே, சூப்பர். ஆமே, வெரி குட், குட். மியா மியா பூனைக்குட்டி லொல் லொல் நாய்க்குட்டி. மியா மியா பூனைக்குட்டி லொல் லொல் நாய்க்குட்டி. மே மே ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடு கண்ணுக்குட்டி. மே மே ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடு கண்ணுக்குட்டி. 6ஆம் நாளில் ஆண்டவர் இயேசு இவைகளை படைத்தாரே, தம் வார்த்தையால் படைத்தாரே. 6ஆம் நாளில் ஆண்டவர் இயேசு இவைகளை படைத்தாரே, தம் வார்த்தையால் படைத்தாரே. Yes.
சுற்றி வந்துடு நீ, குதித்து குதித்து ஆடு நீ, சுற்றி சுற்றி வந்துடு நீ. ஆனாம் நாளில் ஆண்டவரேசு மனிதனை படைத்தாரே, தம் கரத்தினால் படைத்தாரே. ஆறாம் நாளில் ஆண்டவரேசு மனிதனை படைத்தாரே, தம் கரத்தினால் படைத்தாரே, தம் கரத்தினால் படைத்தாரே. மனப்பாடம் வசனம் கற்றுக் கொடுக்க ஜேம்ஸ் என்ன கூட்டுருமா? ஹாய் ஜோரு, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியா? ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லு. வயிறு நிறைய சாப்பிட்ருக்கேன். அடிடடா, அப்படியா? அதுக்கா சந்தோஷமா இருக்க? நீ நான் எதுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? சொல்லுங்க. என் கூட பார்க்குறவங்க கூட எல்லார் கூட ஏசப்பா இருக்கிறாங்க, அதனால நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். நீ அப்படிதான் சொல்லணும், சரியா? என்ன சில்லன்னு கரெக்ட் தானே? நம்ம கூட யார் இருக்கா? ஏசப்பா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் படிக்கலாமா? ஜோரு, நீ ஒரு வசனம் சொல்லி தரியா? அங்கிள். என்னடா சொல்லு. எனக்கு ஒரு சந்தேகம். என்னதுமா? உனக்கு ஒரு சந்தேகம்னா என்ன சந்தேகம் சொல்லு. நம்மளை யார் உண்டு பண்ணா? நம்ம முதல் நாள் வசனம் பார்த்தோம்ல, ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். அந்த மாதிரி தான் மனிதனையும் தேவன் தான் உண்டு பண்ணாரு, சரியா? அது சம்பந்தமா ஒரு வசனம் படிக்கலாமா? சரி அங்கிள். இப்போ நான் ஒரு சங்கீதத்திலேருந்து ஒரு வசனம் சொல்லுவேன், உனக்கு அது தெரியுதான்னு பார்க்குறேன். சங்கீதம் 139:14. பிள்ளைங்கெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களாம் தேடுறீங்கல்ல. ஜோருக்கு தெரியுதான்னு பார்ப்போமா? நீங்கள் யாரும் சொல்லாதீங்க. ஜோரு, நீ சொல்லு. அங்கிள். சொல்லுமா? சாரி அங்கிள், தெரியல அங்கிள். ஓ, தெரியலையா? நான் சொல்லட்டுமா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அங்கிள், அது யாரை பற்றி சொல்றாங்க? அது தேவன் எல்லாரையும் பார்க்குற என்ன எல்லாரையும் தேவன் வந்து பிரமிக்கத்தக்க விதமாக உண்டு பண்ணியிருக்கிறாராம். சொல்லு, என் கூட சேர்ந்து சொல்லு. நான் பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். ஓ, ரொம்ப சந்தோஷம். சில்ட்ரன்ஸ்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஜோருவோட ஒதுக்க சேர்ந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அழகான ஒரு கிராஃப்ட் வச்சிருக்கேன், அதை காமிச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். சிலன் நம்ம வந்து ஜோருவோட சேர்ந்து ஒரு வசனம் படித்தோம்ல, நான் சொன்னல கிராஃப்ட் காமிக்கிறேன்ட்டு. நீங்கள் என்கிட்ட என்ன பார்க்குறீங்க? ஒரு மனுஷத்தலை. அதுலேருந்து அவள் என்ன சொல்ல வரான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா வரும். மெதுவாக நான் இழுக்கிறேன், உங்களுக்கு வந்து என்ன வருதுன்னு பாருங்கன்னா, நான் அப்புறம் பார்த்தீங்களா பிரமிக்கத்தக்க, சரியா? அப்புறம் அதிசயமாய், அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை, அதில் என்ன வந்திருக்கு? அப்புறம் உம்மை துதிப்பேன், சரியா? அப்போ மனிதனுடைய படைப்பு பாருங்க, தேவன் எப்படி படைச்சிருக்கிறார். மனுஷன் கண்ணு ஒன்று தெரியுமா? மனுஷன் கண்ணில் என்னென்னலாம் இருக்குது தெரியுமா? அவன் ஒளியை பார்க்குறான், நம்ம ஒளியை பார்க்குறோம், ஒளியின் வேகத்தை பார்க்குறோம். ஒரு வண்டி வருதுன்னா அதனோட வேகத்தை பார்க்குறோம். நமக்கு அப்புறம் வந்து கண் பார்த்த உடனே பிரெயினுக்கு போய் இன்ஃபர்மேஷன் சொல்லுது. கண்ணை எவ்வளோ ஆண்டவர் அருமையாக படைச்சிருக்கிறார். நர்வஸ் சிஸ்டம் தெரியுமா உனக்கு? நம்மளுடைய நரம்பெல்லாம் சேர்த்து பார்த்தா எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு போகும்னு சொல்கிறாங்க. நம்முடைய காதுகளை தேவன் எப்படி படைச்சிருக்கிறார் தெரியுமா? நல்லா கூர்மையாக எல்லாருடைய சவுண்டும் கேட்குற மாதிரி. கண் பார்வை தெரியுமா? மனிதன் மாத்திரம்தான் இந்த உலகத்தை கலர்ஃபுல்லாக பார்க்க முடியும். எல்லா விலங்கினமும் கலர்ஃபுல்லாக பார்க்கவே முடியாது. விலங்கினத்துக்கு ஒரு கலர் தான் ஸ்பெஷாலிட்டியாக தெரியும். ஒளி அதிகமாக படும்போது கண்விழி குறுகிரும், ஒளி அதிகமாக கம்மியாகும்போது கண்விழி விரியும். அதே மாதிரி தான் மனிதனை தேவன் ரொம்ப அதிசயமாக உண்டாக்கிருக்கிறார், சரியா? நம்ம அந்த வசனத்தை நோக்க சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்கிறீங்களா? நான் சொல்லுங்க, எல்லா பிள்ளைங்களாம் சேர்ந்து சொல்லுங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், சரியா? திருப்பி இன்னொரு வசனத்தை நம்ம இன்னொரு ப்ரோக்ராமில் பார்ப்போம். நன்றி. நம்ம பிரமிக்கத்தக்க விதமாக அதிசயமாக ஆண்டவர் நம்மளை படைத்தாருன்னு சொல்லி மனப்பாட வசனம் கற்றுக்கொண்டோம்ல, அதை குறித்ததான ஒரு பாடலுக்கான கோரியோவை பார்க்கலாமா?
கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல.
தம்பி தங்கச்சி, நம்ம தாய் உருவாகும் முன்னாடியே ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கார் இல்லையா? ஒரு அருமையான பாடலுக்கான கோரியை பார்த்தோம்ல. இப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி படைத்தார், பைபிளில் என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்க ஜெபராஜனே வர்றாங்க. வணக்கம் அன்பு சிறு பிள்ளைங்களே. இன்றைக்கும் உங்களை சந்திப்பதில் அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம பைபிளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கண்களை மூடி. யாரும் வரலையா? சரி சரி, சீக்கிரம் யாரும் வராதவங்கள கூப்பிட்டுக்கிடுங்க. கண்களை மூடுங்க. நம்ம எல்லாம் கவனிக்கலாமா? ஜெபம். அன்பின் தந்தையே, உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த பைபிளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தர்றதுக்காக நன்றி. நாங்கள் உடனடியாக கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் பேரில் உம்மிடம் வேண்டுகிறோம். ஆமீன். பிள்ளைகளே, உண்மையிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. போன தடவை இதுக்கு முந்தி நான் ஆதி ஆகமத்தின், அதாவது தொடக்கம்னு சொல்லுவாங்க, இந்த ஆதி ஆகமத்தின் முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் படைத்த சுருக்கத்தை நம்ம பார்த்துருந்தோம். இதில் நீங்கள் நல்ல விஷயங்களை, புதுமையான விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் தெரிஞ்ச விஷயத்த உங்கள் அப்பா அம்மாட்ட, உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போய் சொல்லி பார்த்தீங்களா? கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதை கண்டிப்பாக சொல்வீங்க தானே? அதனால் எவைகளையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அதை கண்டிப்பாக அவங்க கூட போய் பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் தருகிற நற்செய்தியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரி, உங்களை படைச்சது, நீங்கள் இருக்கிற தரையை படைச்சது இயேசுதான் நம்புறீங்களா? இயேசுதான். வேற யாருமே இப்படி ஒரு அழகா மனிதனுக்கு தேவையானதை செய்து கொள்ளவே முடியாது என்பதை நீங்கள் தெள்ள தெளிவாக இதுக்கு முந்தின பகுதியில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ 2வது பகுதியில் ஆதியாகமும் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு எவைகளை கற்றுத்தரப்போறான்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, இப்போ மனிதனை படைத்தார். நான் போன தடவை சொன்னேன், மற்றவைகளை அனைத்தையும் ஆண்டவர் உண்டாக்கினார். உண்டாகுகன்னு சொன்னார், உண்டாயிரும். ஆனால் மனிதனை மட்டும் உருவாக்கினார். உருவம் கொடுத்தார். தம்பி தங்கச்சி, ஆமாம், நீங்களும் நானும் கடவுளுடைய உருவத்தில் இருக்கிறோம். நம்மளை மாதிரி தான் கடவுள் இருக்காங்க. அதனால தான் அவர் எப்படி சொல்கிறோம்? அப்பா, தகப்பனே, ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோம். நம்மளை முழுசுமா உருவாக்குனது அந்த ஆண்டவர் தான். மண்ணை எடுத்தாருன்னு சொன்னேன், செய்தாரு. நம்ம இருக்கிற அந்த மூச்சு காத்த அவர் தனது மூச்சில் இருந்து உள்ள ஊதுனாரு. அந்த மூச்சில் தான் நம்ம இன்னைக்கு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அழகாக ஆதாம் மன்னனை படைச்சி அவங்க கஷ்டப்படக்கூடாது, சமையல் பண்ணிலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு அழகான தோட்டம்ப்பா. உங்கள் வீட்டில் தோட்டம்லாம் இருக்குதா? இயற்கையான பழங்கள் சாப்பிடுங்க, அதான் இந்த உடலுக்கு நல்லது. ஏன் இந்த உடலுக்கு நல்லது சொல்லட்டுமா? இந்த உடல்ல தான் நம்ம ஆண்டவர் குடியிருக்கிறார். இதுதான் ஆண்டவர் வசிக்கின்ற ஒரு ஆலயம். இதுக்கு நல்ல உணவுகளை சாப்பிட்டு இதை ஒழுங்குபடுத்தணும். ஆதாம் மன்னனுக்கும் ஆண்டவர் அப்படி தான் செஞ்சார். அருமையான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு ஆறு 4 கிளைகளாக பாஞ்சி தெளிவான தண்ணி பாயுது. ஆண்டவர் படைத்த எல்லா பழ மரங்களும் அந்த தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு பேர் ஏதேன் தோட்டம். ஆமாம், ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் நமக்குன்னு உருவாக்கியிருந்தாங்க. அது ஆதாம் மன்னனுக்காக. ஆதாமை கூட்டு போகிறாங்க, பாருப்பா, நல்ல பழங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்குது, இவைகளை நீ சாப்பிட்டு சந்தோஷமாயிருன்னு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் காட்டுறாங்க. ஆனே அந்த ஏதேன் தோட்டம் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த பாருங்க, பூமி உருண்டையில் துருக்கின்னு ஒரு நாடு இருக்குது. நான் வச்சிருக்கிற இந்த பகுதி அநேகமாக ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல தான், அதாவது ஆசிய கண்டத்தில் இந்த இடத்துல தான் ஏதேன் தோட்டம் இருந்திருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அவங்க நிரூபிக்கிறாங்க. பார்த்தீங்களா, நான் சொல்கிறது கற்பனை இல்லை, கட்டுக்கதை இல்லை. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களை தான் நான் உங்களுக்கு பைபிள் ஆதாரத்தோடு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த அருமையான தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கினார். ஆண்டவர் படைத்ததில் மனிதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? மனிதனுக்கு மட்டும் 6 அறிவுகளை வச்சார். மற்றதுக்கெல்லாம் எப்படி? ஓரறிவு வச்சாங்க. 2 அறிவு உயிரினங்கள் இருக்குது. ஓரறிவுலாம் எது? தாவரங்கள் எல்லாம் ஓரறிவு. 2 அறிவு எது? கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாத்துக்குமே 2 அறிவு மட்டும்தான் இருக்கும். 3 அறிவு எதுக்கு இருக்கும்? ஊர்வன இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் 3 அறிவுகள் மட்டும்தான் இருக்கும். 4 அறிவு யாருக்கெல்லாம் இருக்கும்? பூச்சி இனங்களுக்கு 4 அறிவுகள் மட்டும்தான் இருக்கும். விலங்குகள், பறவைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு 5 அறிவு. ஆனால் மனிதனுக்கு மட்டும் 6வது ஒரு அறிவு, பகுத்தறிவை ஆண்டவர் கொடுத்தார். அவரது அறிவை நமக்கு தந்திருக்கிறார். அவரை போல நம்ம வாழணும்னு எதிர்பார்த்து இந்த அறிவை ஏசப்பா நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா நம்ம ஒருபோதும் விலங்கு, ஏன் நாயை, ஏன் பன்னி அப்படிலாம் சிலர் சொல்கிறாங்களே, ஏன் சொல்கிறாங்க?
அந்த மாதிரி நம்ம நடக்கிறோம். யாரையும் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எல்லாரும் யாரை மாதிரி இருக்கிறோம்? ஆண்டவரை மாதிரி தானே இருக்கிறோம். அப்படின்னா யாரையாவது மிருகங்கள் பேரை சொல்லலாமா? கேலி பண்ணலாமா? செய்யக்கூடாது. சரிதானா? சரி. அதனால் நம்ம என்னைக்கு அறிவு குறைவாக நடக்கிறோமோ அப்போ தான் அந்த மிருகங்கள் பேரை சொல்கிறாங்க. நம்ம 6 அறிவுள்ள மனிதன். இன்னும் சீராக் ஆகமோன்னு ஒரு பகுதியில் சொல்லி இருக்குது, ஆண்டவர் அவருக்கு பிரியமானவர்களுக்கு 7வது அறிவையும் கொடுக்கிறாருன்னு சொல்லி இந்த பைபிளில் திருவிவிலியத்தில் இருக்குது. ஆக 7வது அறிவு உனக்கு வேணுமா? ஆண்டவர் விரும்பினா வரமாக உங்களுக்கு அதை கொடுக்க முடியும். சரிதானா? 6 அறிவு படைத்த மனிதனாக நம்மளை படைச்சாங்க. அருமையான தோட்டத்தில் கொண்டு போய் வச்சாங்க. எல்லா பழ மரங்களையும் நீ சாப்பிடலாம், சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருன்னு சொன்னாங்க. எல்லாம் வச்ச பிறகு ஆண்டவர் ஒரு கட்டளை ஒன்று கொடுத்தாங்க. மனிதனுக்கு கொடுத்த முதல் கட்டளை தான். ஆதாம் இங்கே வாங்க, இந்த தோட்டத்துக்கு நடுவில் முக்கியமான 2 மரம் இருக்குது. ஒரு மரம் உன்னை சாகாமல் வாழ வைக்கக்கூடிய ஒரு மரம், வாழ்வின் மரம், ஜீவ விருட்சம். இன்னொரு மரம் என்ன தெரியுமா? அது உன்னை கொன்று போடக்கூடிய ஒரு மரம். சாப்பிட்டனா செத்து போயிடுவேன், அது சாப்பிட்டா உன் புத்தி மாறி போயிடும் அப்படின்னு சொன்னார். அது என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். ஆண்டவர் மனிதனை ஏன் படைச்சார் தெரியுமா? அவன் நன்மை செய்கிறவனாக மட்டும்தான் இருக்கணும், நன்மையை மட்டும் தெரிஞ்சுக்கிடணும். ஏசப்பா அந்த உலகத்தில் வந்திருக்கும் பொழுது அவர் 33 வருஷம் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க தெரியுமா? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நீங்களும் நானும் பிறருக்கு நன்மையை மட்டும் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எனவே தான் வாழ்வின் மரம், அந்த ஜீவ விருட்சத்தை நம்மளை சாப்பிட சொன்னார். ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தீமை எண்ணங்களை தரக்கூடிய அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு முதல் கட்டளையாக மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். சரி, ஆதாமண்ண சந்தோஷமா இருந்துட்டு இப்போ ஆதாமண்ண ஆண்டவர் சொல்லிட்டு போனவொடனே என்ன வேலையை முதல்ல செஞ்சுருக்கணும் சொல்லுங்க? முதல் வேலையா அந்த ஜீவ விருட்சமாகிய வாழ்வின் மரத்தின் பழத்தை இவங்க சாப்பிட்டு இருந்திருக்கணும். அப்படித்தானே? சாப்பிட்டாங்களாப்பா? செய்யலையே. தோட்டத்தை பார்த்து ரசித்தாங்க. இவங்க கூட இருக்கிற விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையும் பார்த்து ரசித்தாங்க. ஆனால் செய்ய வேண்டிய வேலையை இவங்க செய்யலை. அன்பு சின்ன பிள்ளைங்களே, பல நேரங்களில் உங்களுக்கு பல வேலைகள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத ஒன்று செய்கிறீங்களே, அதனால் உங்கள் வாழ்வில் பெரும் பகுதியை இழந்து போகிறீங்க. ஆதாம் அன்னை மட்டும் அந்த வாழ்வின் மரமாகிய ஜீவ விருட்சத்தின் பழத்தை முதல்ல சாப்பிட்ருந்தா இன்னைக்கு உலகத்தினுடைய நிலைமையே வேற. முதலாவது எவைகளை செய்யணுமோ அவைகளை தயவு செய்து செய்யுங்க. வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க முடியும். அப்புறமா இந்த மிருகங்கள் பறவைகளோட இருக்காப்புல. இன்றைக்கி ரொம்ப பேர் வீட்டில் அப்பா அம்மா கூட மற்ற தாத்தா பாட்டி கூட பேசாமல் நாயை கூட்டிக்கிட்டே அலைகிறீங்க, நாய்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. பறவைகளை வளர்த்து அதை போய் பார்க்குறீங்க, மீனை வளர்த்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மீன் எங்கேப்பா இருக்கணும்? நீர்நிலையில் இருக்கணும். அது எதுக்கு வீட்டுக்கு வந்துச்சு? மனிதன்கிட்ட தான் நம்ம அன்பு செலுத்தணும், மனிதனோடு தான் அன்பாக பழகணும். மற்ற மிருகங்கள் பறவைகள்லாம் ஆண்டவர் வேறு ஒரு விதமாக படைச்சிருக்கிறாங்க. எனவே உங்கள் வாழ்வின் நேரங்களை மனிதன்கிட்ட அன்பு செலுத்தாமல் மிருகங்கள்கிட்டையும் பறவைகள்கிட்டையும், அதுக்காக அதை கொடுமைப்படுத்த நான் சொல்லலை, அவையிடம் செலுத்த அன்பை மனிதர்களிடம் செலுத்துங்க. அன்புக்காக ஏங்குறவர்களுக்கு நீங்கள் போய் உதவி செய்யுங்க. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆதாம் அண்ணே இந்த மிருகங்கள் பறவைங்களே பார்த்துக்கிட்டு இருந்தார். அடப்பாவமே, ஆதாமுக்கு சரியான அன்பு செலுத்த சரியான துணை இல்லையே, என்ன செய்யலான்னு ஆண்டவர் இயேசுவை யோசித்தாங்க. ஆதாமுங்க வாங்க வாங்க இங்கே வாங்க. எல்லா மிருகங்கள் பறவைகள்லாம் கூட்டு வந்தாங்க. ஆதாமுங்க பாருங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வைங்கன்னு சொல்லி ஒரு வேலையை கொடுத்தாங்க. இப்போ ஆதாமன்னு ஒவ்வொரு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பேர் வச்சாங்க. அது ஆண்டவர் கொடுத்த ஒரு வேலை. சரியா? அதெல்லாம் எதுக்கு இந்த வேலையை கொடுத்தாங்க தெரியுமா? மிருகங்கள் பறவைகளில் தனக்கு ஏற்ற துணை இருக்கான்னு பார்க்கறதுக்காகத்தான் கொடுத்தாங்க. ஆனால் அதில் ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை என்பதை ஆதாமுக்கு உணர்த்தினாங்க. அன்பு தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உனக்கு ஏற்ற துணையாக நீ அன்பு செய்கிற நபராக பல அன்புள்ள உள்ளங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவங்ககிட்ட பேசுகிறீங்களா? அவங்ககிட்ட நேரம் செலவழிக்கீங்களா? இல்லாட்டி நாய்கிட்டையும் பூனைக்கிட்டையும் பறவைக்கிட்டையும் உட்காந்து உங்கள் நேரத்தை வீணடிக்கீங்களா? ஆண்டவர் எதை விரும்புகிறாருங்கிறத தயவு செய்து யோசித்து பாருங்கப்பா. இதெல்லாம் பார்த்து முடித்த உடனே ஆதாமுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன்னு சொல்லி ஆதாமை நல்லா தூங்க வச்சு அவங்ககிட்ட இருந்து ஒரு எலும்பை உருவி அழகான ஒரு பெண்ணை உருவாக்குனாங்க. அவங்க தான் யாரு? ஏவாள். ஆனால் ஏவாளுங்கிற பேர் உடனே வைக்கலை. ஆனால் என் எலும்பிலிருந்து உருவானதுனால இவங்களுக்கு மனுஷின்னு பேர் வச்சுக்குவோன்னு சொல்லி அந்த ஏவாளக்காவுக்கு அருமையாக பேர் வச்சாங்க. அந்த ஏவாளக்காவை பார்த்த உடனே இந்த ஆதாமனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அவங்ககிட்ட எல்லாவற்றையும் சொல்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இங்கே பாருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, பழுகி பெருகுங்க, நான் சொன்னதெல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. இங்கே படைச்சது எல்லாம் உங்களுக்காகத்தான். ஆனால் உங்களுக்கு உணவு
தாவர உணவு மட்டும்தான் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஆக மிக சிறப்பாக எல்லாத்தையும் உருவாக்கிட்டாங்க. நல்ல பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து தான் ஒரு தவறுகள் அங்கே என்ன செய்ய ஆரம்பிச்சது, நடக்க ஆரம்பிச்சது. என்ன தவறு நடந்துச்சு? இதை நீங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளை, நீங்கள் அடுத்த பகுதிகளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்னனே, அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? நமக்குள் இருக்கிற உயிர் மூச்சு நம்ம ஆண்டவர் தந்தது. நமது உடம்பினுடைய தன்மை நம்ம ஆண்டவர் பிள்ளையாக வாழ தந்திருக்கிறார். ஆண்டவர் தந்த முதல் கட்டளை என்ன? நீ இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை செய்யக்கூடாது. ஆதாம் என்ன சொல்லியிருந்தாங்க? அந்த நன்மை தீமையை அறியத்தக்க பழ மரத்தில் உள்ள பழத்தை நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். பைபிளில் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ரொம்ப கட்டளை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நம்ம மறக்காமல் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அடுத்து தகுந்த துணை. நீங்கள் மற்ற உங்களுடைய நேரங்களை தேவையில்லாத செல்ஃபோன்லையும், உயிரற்ற செல்ஃபோன்லையும், மிருகங்கள் பறவைகள்லையும் நீங்கள் செலவழிக்கிறதை விட உயிருள்ளவங்கிட்ட நீங்கள் அன்பு செலுத்துங்க. அதை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். கடவுள் கொடுத்த மற்றொரு பெரிய வேலை என்ன? இந்த பூமியை பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இந்த பூமியில் கடவுள் படைத்ததை அழித்து விடக்கூடாது. ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடிக்கிடுங்க. நன்றி தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி. நீங்கள் உங்கள் உயிர் மூச்சு எங்களுக்கு தந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. அப்பா, எங்களுக்கு நீங்கள் உங்கள் அறிவை, 6வது அறிவை தந்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றி சொல்கிறோம். இதை வச்சு நாங்கள் நன்மை மட்டும்தான் செய்யணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இயற்கைக்காக ரொம்ப நன்றி. இவைகளை உண்டு நாங்கள் சரியாக நீர் தங்குகிற இந்த உடம்பை நாங்கள் கவனிச்சுக்கிடணும். எங்கள் நேரத்தை ஒரு உயிரற்ற கருவிகளிலோ மற்ற நாங்கள் பல உயிரங்களிலோ செலவழிக்காமல் அன்பு தேவைப்படுகிறவிட்ட நாங்கள் அன்பாய் பேசி அவரிடம் உண்மை பற்றி பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மையை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் பெயரில் உம்மிடம் வேண்டுகிறோம். ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அழகாக படைத்தாங்கன்னு சொல்லி கற்றுக்கொண்டோம்ல. தம்பி தங்கச்சி, நம்ம கட்டையாக இருந்தாலும் சரி, நெட்டையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை பலவீனமாக இருந்தாலும் நம்மளை படைத்தவர் ஆண்டவர் தான். நம்ம எப்படி இருந்தாலும் கடவுளுக்காக நிறைய காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு உண்மை சமூகத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளலாமா? அருள் தங்கராஜனை மத்தியில் உண்மை சம்பவத்தை சொல்ல வர்றாங்க. மகிழ்ச்சியோடு அண்ணன் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம விசேஷமான காரியங்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். கடவுளுடைய படைப்பில் மனிதர்களாகிய நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள் பார்த்தீங்களா? அதன் அடிப்படையில் நல்ல அருமையான வசனம், ஆக்ஷன் சாங், நல்ல கோரியோகிராஃபி, அப்புறம் நல்ல பைபிள் சம்பவம் ஜெபராஜன் சொன்னாங்க. எல்லாவற்றையும் பொறுமையாக நீங்கள் அழகாக பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இப்பவும் ஒரு உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். 1982ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தையினுடைய அழுகுரல். அந்த அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேபி, ஆண் குழந்தை பிறந்துச்சு. எத்தனை சந்தோஷம்! ஆனால் அந்த பெற்றோருக்கு சந்தோஷம் இல்லை. அந்த அம்மா சொன்னாங்க, என்னங்க, நம்ம கடவுளுக்கு நம்ம எவ்வளவோ காரியங்களை செஞ்சுருக்கிறோமே, காணிக்க கொடுத்துருக்குறோம், நம்ம நல்லா ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஆலயத்துக்கு போயிருக்கிறோம், ஆனால் நமக்கு ஏன் இப்படி இந்த குழந்தை வேண்டாங்க? ஆனால் அப்பா தன் மனதை திடப்படுத்தி கொண்டு சொன்னாங்க, இல்லை, கடவுள் நமக்கு தந்த ஒரு பரிசு, இதை நம்ம வளர்க்கணுமா? அந்த குழந்தை வளர்ந்துச்சு. அதுக்கப்புறமும் அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் அழகாக பிறந்தாங்க. அதை குறித்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனாலும் இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு அவங்க நல்ல சிரமம் எடுத்து குறிப்பிட்ட ஒரு வயசு வந்தது பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்தா அவங்க சொல்லிட்டாங்க, இங்கெல்லாம் அவங்க சேர்க்க முடியாது. அங்கிருந்து இந்த ஆஸ்திரேலியா தேசத்தில் தான் இந்த பையன் பிறந்தான். அவனை அமெரிக்காவுக்கு கொண்டு போனாங்க. அங்கே உள்ள அரசாங்க சட்டம் அந்த பையனை சேர்க்கலாம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்துச்சு. ஆஸ்திரேலியாவில் அந்த சட்டம் வந்துச்சு. அந்த பையனை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து ஆஸ்திரேலியா சொந்த தேசத்தில் படிக்க வச்சாங்க. 13 வயசு இருக்கும் அந்த பையன். தன்னையே யோசித்து யோசித்து எனக்கு எப்படி ஒரு வாழ்க்கை அமையும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குமா, என்னை யாராவது நேசிப்பாங்களா, எனக்கு யாராவது வேலை தருவாங்களா, இல்லை, நான் செத்து போகும். அவன் தனியாக பாத்ரூமில் அந்த வாட்டர் டப்பில் குளிச்சு, அப்படி அவனுக்குன்னு ஒரு ஷவர் இருக்குது. ஆனால் மற்ற பிள்ளைங்க, அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க குளிக்கிறதுக்காக இருந்த வாட்டர் டப்பில் பொத்துன்னு உள்ளே விழுந்துட்டான். நான் சாகணும் அப்படின்னு சொல்லி
அவன் எப்படி தண்ணிக்குள்ளே முங்கிட்டு இருக்கும்போதே அவனுடைய கல்லறைக்கு முன்னாடி வந்து அவங்க அப்பா அம்மா அவனுடைய தம்பி தங்கச்செல்லாம் ஓன்னு அழுத மாதிரி இருந்துச்சு. அவன் பேரை சொல்லி, எங்களை விட்டு போயிட்டியே, டக்குன்னு வாட்டர் ட்ரப்ல இருந்து ஜம்ப் பண்ணிட்டான். அப்படியே தண்ணியை குடிச்சதுனால இருமுனான். கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வெளியே வந்தான். தன்னுடைய பாசமுள்ள தம்பியை கூப்பிட்டு சொன்னான், தம்பி நான் இன்னைக்கு சாக போனேன், ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து அழுததை பார்த்து நான் குதிச்சிட்டேன் வெளியே. அண்ணா ஏன்னா அப்படி பண்ண நீ? அப்பாட்ட போய் சொன்னான் அவன். அப்பா அப்பா பாருங்கப்பா, நம்ம அண்ணன் இப்படி பண்ணிட்டான். அப்பா வந்தாங்க, அண்ணனை தூக்கி மடியில் வச்சாங்க. அந்த பையன்கிட்ட சொன்னாங்க, டேய் நீ சாக பிறந்தவன் இல்லடா, சாதிக்க பிறந்தவன்டா. கடவுளுடைய பரிசு நீ. ஆண்டவர் உன்னை எங்களுக்கு பரிசா கொடுத்துருக்காரு மகனே, நீ சாகணும்னு நினைக்காதப்பா. அப்படி பார்த்துட்டே இருக்கான் அப்பா முகத்தை. அப்பா அப்பா எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குப்பா, அதெல்லாம் எப்படிப்பா நடக்கும்? சொல்லுடா, என்ன ஆசை? நான் நல்லா நீச்சல் அடிக்கணும்ப்பா, நல்லா நான் ஃபுட்பால் விளையாடணும், என்னால் முடியுமா? ஏய் இப்படி சொல்லிட்ட, உனக்கு நான் எல்லாம் பயிற்சி சொல்லி ஆட்களை வச்சு அழகாக பயிற்சி கொடுத்தாங்க. ஆமாம், ஏன் இப்படி சாகணும்னு நினச்சான்? ஏன் உங்கள் அம்மாலாம் அப்படி அவனை ஆரம்பத்தில் வெறுத்தாங்க? ஏன் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல அப்படின்னு பார்த்தா, அவன் பேர் என்ன தெரியுமா? நிக்கல்சன் வியூஜிசிக். அவன் பிறக்கும் போது 2 கைகளும் இல்லை, கால்கள் இல்லை, ஆனால் கால் ரொம்ப குட்டியோன்னு இருந்துச்சு. அந்த 2 விரல் சேர்ந்து இருந்துச்சு. டாக்டருடைய முயற்சினால அதை ஆப்ரேஷன் பண்ணி 2 விரலை பிரித்து விட்டாங்க. அந்த காலில் இருக்கிற 2 விரலை தவிர ஐயோ உனக்கு கைகள் இல்லை, விரல்கள் இல்லை. என்ன ஒரு கஷ்டம்! எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க, எவ்வளோ கஷ்டம். ஆனால் அந்த நிக்கல்சன் வியூஜிசிக் வாழ்க்கையில் முன்னேறினான். இது ஆண்டவர் என்னை இப்படி படைத்ததற்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படி சொன்னான். குதிரையில் போவான், ட்ரம்ஸ் வாசிப்பான், கீபோர்டு வாசிப்பான், நல்ல பாட்டு பாடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த அண்ணன் காலேஜில் படிக்கிற வாலிப அண்ணன்மார் அக்காமார்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். நிறைய பேர் அழுதாங்க, ஐயோ இப்படியா, இப்படி இருக்கிற இந்த பிரதரை இப்படி வாழ்கின்ற போது நான் ஏன் சாகணும்னு நினைக்கேன் என்று தற்கொலை எண்ணம் கொண்டவங்கெல்லாம் மனமாறினாங்க. நிறைய எழுப்புதல் உண்டானது. ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்ல, அந்த அண்ணன் உலகம் முழுவதும் பயணமானாங்க. அந்த ஆஸ்திரேலியா தேசத்தை சேர்ந்த ஒரு அக்கா கூட, ஹேனான்னு ஒரு அக்கா, இந்த அண்ணனை நான் உங்களை மேரேஜ் பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஐயோ எனக்கு கைகள் இல்லை, கால்கள் இல்லை. அதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க, உங்களுக்கு நல்ல இதயம் இருக்கிறது, கடவுளுடைய அன்பு இருக்கு, எனக்கு அது போதும். பார்த்தீங்க, என்னை யாருமே நேசிக்க மாட்டாங்கன்னு சொன்ன அந்த நிக் வியூஜிசிக்க ஒரு அதிசயமாய் பிரமிக்கத்தக்க, அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதர் என்று சொல்லி அந்த அருமையான அக்கா அந்த அண்ணனை நேசித்து திருமணம் செஞ்சு அவங்களுக்கு நல்ல அழகான குழந்தைகள் பிறந்துச்சு, ட்வின்ஸ்லாம் பிறந்துச்சு. இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நிக் வியூஜிசிக் உலகம் முழுவதும் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ பிரசங்கிமார்கள் இருக்காங்க, அத்தனை பேர்களிலும் இந்த நிக்கல்சன் வியூஜிசிக் அண்ணன் நம்பர் 1 பிரீச்சர். இந்த அண்ணன் பிரசங்கம் பண்ணுற இடத்துலலாம் நிறைய பேர் அழுது ஒப்பு கொடுப்பாங்க, ஏசப்பாட்ட, சோர்ந்து போகாத, நான் ஏன் இப்படி கருப்பாக இருக்கேன், ஏன் என் முகம் இப்படி இருக்கு, ஏன் முடி இப்படி இருக்கு, ஏன் நான் இப்படி குட்டையாக இருக்கேன், ஏன் இப்படி நான் இவ்வளோ வளர்ந்துட்டேன், அல்லது நான் ஏன் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆண்டவர் உங்களை அதிசயமாய் படைத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? பிரமிக்கத்தக்க. இன்னைக்கும் இந்த நிக் வியூஜிசிக் அண்ணனை எல்லாரும் பார்த்து பிரமிக்கிறாங்க. தம்பி தங்கை பெரியோர்களே, கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் அற்புதமாய் படைத்திருக்கிறார். அவருடைய சாயலாய். சோர்ந்து போகாதீங்க, மனம் தளராதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தம்பி தங்கச்சி, ஒரு உண்மை சம்பவத்தை கேட்டோம் இல்லையா? கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமா எல்லாரும் பிரமிக்கத்தக்க அளவிற்கு அவரை பயன்படுத்தினார் இல்லையா? பிறக்கும் போதே 2 கையும் 2 காலும் கிடையாது. ஆனால் அன்னைக்கு எல்லாரும் அவரை பார்த்து பிரமிக்கிற அளவிற்கு அதிசயமாக ஆண்டவர் நடத்தி வர்றாரு. உன்னையும் ஆண்டவர் நடத்துவார். கருப்பாக இருக்கிறேன், ஒல்லியாக இருக்கேன், எனக்கு யாரும் இல்லை, கலங்காத, வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுப்பையா? இருந்தவரை ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை பிரமிக்கத்தக்க விதமாய் அதிசயமாய் படைத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களும் உமக்காக பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்யவும், நீர் எங்களை அதிசயமாய் வழிநடத்தவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் நீங்கள் பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமென். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராஜதனை பார்த்து ஓடி ஒளிந்தது யார் நீ? பெரிய ராஜதனை பார்த்து ஓடி ஒளிந்தது யார் நீ? கூலா வந்தாரையா தாவீது, கூலா கல்ல விட்டு ஜெயித்தாரு. கூலா வந்தாரையா தாவீது, கூலா கல்ல விட்டு ஜெயித்தாரு. உன் உள்ளத்தில கத்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கண்டு எல்லாம் நடக்கும். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அட்ரஸ் எஸ் ஏசுடியான் சித்தராஜ் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, 6/131 காலேஜ் ஸ்ட்ரீட், பிள்ளையன்மனை, நாசரேத், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. அவர் ஃபோன் நம்பர் 9443462783.